என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், என்ன தூங்குனா சரியாயிடும். சரின்னு தூங்கி எந்திரிச்சு திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன். நீ சொன்னபடி நான் தூங்கிலாம் பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே சரியாகல, என்னமோ மாதிரி இருக்கு. என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன ரீசன் சொல்லு, அப்போ தானே எனக்கு தெரியும். வீட்டில் எதுவும் திட்டினாங்களா, பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கோச்சிட்டானா, படிக்க முடியலையா, இல்லை ஃபெயில் ஆகிட்டியா, அரியர்ஸ் நிற்கிதா, வாட் இஸ் தட்? இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்னமோ மாதிரி இருக்குது. என்ன காரணமும் இல்லாமல் என்னமோ மாதிரி இருக்கு. இல்லை கொஞ்சம் டிவி பாரு சரியாயிரும், மத்தியானம் லஞ்சு கிஞ்சுலாம் நல்லா ஒரு பிடி பிடிச்சேன்னா செட்டில் ஆயிரும், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணி பார்த்து மத்தியானம் 2 மணிக்கு மறுபடியும் ஃபோன். நான் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன், மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன், டிவியெல்லாம் பார்த்தேன், ஆனால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னமோ மாதிரி. இப்போ அவங்க கடுப்பாயிரும். ஏதாவது சொன்னால் தானடி தெரியும் என்னமோ மாதிரி இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன என்னமோ மாதிரி இருக்குது, அதுதான் எனக்கு தெரியலேங்கிறல என்னமோ மாதிரி இருக்கு இருக்கா. பசங்களுக்கு அதே தான், மச்சான் என்னன்னே தெரியல மச்சான் என்னமோ மாதிரி இருக்குது, வா இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்னென்னமோ பண்ணி பார்ப்பானுங்க, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுது. மத்தியானம் பேசாமல் தூங்கி, இன்றைக்கி நமக்கு ஹாலிடே, தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயை குடி, எல்லாம் சரியாது. அவன் அதே மாதிரி தூங்கிலாம் எந்திரிச்சு ட்ரை பண்ணிவிட்டு டீ எல்லாம் குடிச்சிக்கிட்டே ஃபோன் பண்ணுவான். மாப்பிள்ளை நீ தூங்க சொன்ன, ட்ரை பண்ணே தூக்கமே வரல, இப்போ டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே சேஞ்ச் தெரியல, என்னன்னே தெரியல, காண்டா இருக்குது, என்னமோ மாதிரி இருக்கு. என்னமோ மாதிரி இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன ரீசன் சொன்னால் தானே தெரியும் என்னமோ மாதிரி இருக்குது. அது தெரியல மாப்பிள்ள, ஆனால் என்னமோ மாதிரி இந்த சோகால் என்னமோ மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு என்னமோ மாதிரி இருக்குது, which don't have any மெடிசின்ஸ். அப்புறம் 5 மணிக்கு இவனுக்கிட்டேருந்து அவனுக்கு ஃபோன் வரும். யார் ஃபஸ்ட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணானா, காலையிலேருந்து 5 தடவை. இப்போ இவன் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட மாப்பிள்ள அப்படின்னு இவன் கேட்பான், சொல்கிறா அப்படின்னு அவன் கேட்பான், என்னன்னு தெரியல மாப்பிள்ள என்னமோ மாதிரி. Why this என்னமோ மாதிரி இருக்கு is becoming a biggest disease for the youngsters especially. இந்த ஏஜில் தான் நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பினிங்காகவும் அடுத்து என்ன செய்யறது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம். நிமிஷம் நேரம் எதுவுமே பத்தாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏன் இப்படி உற்சாக குறைவு உள்ளூரை ஏற்படுகிறது, ஏன் இவ்வளோ டிப்ரெஷன், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் என்னமோ மாதிரி இருக்குது எல்லாருக்கும். அவுட் ஆஃப் 10 6 people used to say என்னமோ மாதிரி இருக்குது, ஏன்னே தெரியல என்னமோ மாதிரி இருக்குது, பதட்டமாக இருக்குது, கவலையாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, நாளை குறித்து இப்பொழுதே ஒரு 45 வயசுக்காரனுக்கு ஏற்படுற அங்கிள் ஆன்டிஸ்க்கு ஏற்படுற கவலையெல்லாம் இப்போயே வருது. 23 வயசில் வழுக்கையில் வந்து சொட்டை ஆயிடுவோமோன்னு கவலையாக இருக்கு. ரைட்டா? ஒரு நாள் எல்லாருக்கும் விழும், ஆனால் ஏன் இப்போ விழணும்? த திங் இஸ் வி ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். என்ன வேணும்னு நமக்கு தெரியல. என்ன வேணுங்கிற விஷயம் மனசுக்குள்ள நல்லா ஆழமாக தெளிவாக இருந்தால் என்ன வேணாங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கும். என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாத காரணத்தினால எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் மண்டைக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. தேவையில்லாத பயமும், தேவையில்லாத குழப்பமும், தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களும், தேவையில்லாத விஷயங்களும், தேவையில்லாத ஃபார்வர்டுகளும், தேவையில்லாத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களும் மண்டையில் போய் உட்காந்துருக்கு. என்ன வேணும்னு எப்போ நமக்கு தெளிவாக தெரியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டில் இருக்க தேவையில்லாத விஷயம்லாம் வெளியில் வந்துடும். என்னமோ மாதிரி இருக்குங்கிற பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். ஆனால் என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும். பார்க்குற எல்லாமும் வேணும். ஏன்னா எது வேணும் தான் நமக்கு தெரியாதே. ஒரு நாள் பச்சை கலர் பிடிக்கும், ஒரு நாள் சிவப்பு கலர் பிடிக்கும், ஒரு நாள் மஞ்சள் கலர் பிடிக்கும், மறுநாள் இது பிடிக்கும். ஒரு நாள் யமகால RX பிடிச்சதுன்னா அடுத்தது 100 பிடிச்சுன்னா அப்புறம் புல்லட் பிடிக்கும், புதுசாக வந்த வண்டி பிடிக்கும், ஜாவா ஒன்று போட்டிருக்கா மாப்பிள்ள என்ன லான்ச்சே பண்ணல அதை வாங்கலாம்னு இருக்கேன். அவள் பார்க்குறதெல்லாம் பிடிக்கும்னா எது உங்களுக்கு பிடிக்கும்? மனுஷன் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு உண்மையிலே எது பிடிக்குங்கிறது தான். உண்மையிலே எது பிடிக்கும்னு கண்டுபிடிக்க முடியாத காரணத்தெல்லாம் கண்டதையும் பிடிக்குது, பிடிக்க வேண்டியதை பிடிக்காம போது, பிடிச்சும் பிடிக்காம இருக்குது, பிடிக்காமல் பிடிச்ச மாதிரியே இருக்கு. தேர் இஸ் எ கன்ஃபியூஷன் ஆல்வேஸ். அப்போ இந்த ஏஜில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ், ஆம்பிஷன், கன்விக்ஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். ஃபோக்கஸ், ஆம்பிஷன், கன்விக்ஷன், டிட்டர்மினேஷன். இந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா என்னமோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதான் தம்பி ஒருத்தர் கேட்டால் அப்படி இல்லை, சூப்பரா சார் இன்ஜினியரிங் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க. நான் கட்டாயம் நீ 4வது வருஷம் படிக்கிறியா இல்லையா, 4th இயர் படிக்கல தான் கண்டுபிடிக்கிறோம். 100க்கு 60 பேர் ஏன் இன்ஜினியரிங் படிக்க வரோம்னே ஐடியா இல்லாமல் தான் உள்ள வரோம். படிக்க வரோம் அவ்வளோதான் இல்லையா. கடைசியில் வெளியில் போக போகிறதா, ஓ நம்ம இதுக்கு தான் படிக்க வந்தாமா, அதுக்குள்ள 4 வருஷம் முடிஞ்சு போயிருக்கு, வீட்டுக்கு போடாண்டு வாங்கி. ரைட்டா? அப்போ உள்ளே வருகிற போதே ஏன் படிக்க வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததுக்கான காரணம் ஃபோக்கஸ் இல்லை. சொல்கிறானுங்க படிக்கணும் அவ்வளோதான். வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பற்றி காண்டாமல் இருக்குன்னு பேர் வச்ச கதையா, என்னத்தையோ படித்தோம் என்னத்தையோ போனோம். அப்போ டோனோ ஃபோக்கஸ். ஒரு எதன் மீதும் மிகப்பெரிய மரியாதை நமக்கு இல்லை, எதன் மீதும் நம்பிக்கை இல்லை, எதன் மீதும் ஒரு எதிர்மறை சிந்தனையே இருக்கிறது. ஏன் இது நடந்துச்சு தெரியுமா? ரீசெண்டாக தான் இந்த பிரச்சனை. ஆஃப்டர் த சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிளர்ச்சியை உண்டாக்குறது. நெகட்டிவான விஷயத்துல தான் பயங்கர ஈடுபாடு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், வன்முறை, ஏழ்மை, அரசியல்வாதிகளின் ஊழல், நாடு சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஃப்ரெண்டு சரியில்லை, தோழி சரியில்லை, தோழன் சரியில்லை, அப்பன் சரியில்லை, அம்மா சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, பார்த்தவன் சரியில்லை, பழகினவன் சரியில்லை, எவனும் சரியில்லை, நானும் சரியில்லை, நாசமாக போடும். Why this? அப்போ இந்த நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பாசிட்டிவிட்டி ஒரு வாழ்வியல் முறை. அது எந்த சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்ப்பதற்கான வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும். கவனிச்சு பாருங்க, நல்ல ஃபார்வர்டு எத்தனை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம், எத்தனை ஃபார்வர்ட் நல்ல ஃபார்வர்ட் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் காலங்காத்தால 7 மணிக்கு கழுத்து வெட்டின ஃபோட்டோ ஒருத்தர் அனுப்புகிறான், அவனெல்லாம் கட் பண்ணு. ரத்தம் பார்க்குறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், எவனோ ஒருத்தருடைய மரணம் உங்களுக்கு எப்படி உற்சாகத்தை தரும். எல்லாம் நியூஸ், எல்லாம் ஜஸ்ட் லைக் தட். எனக்கு ஒன்றும் நேராத வரைக்கும், கதவுக்கு ஜன்னலுக்கு ஆபத்து வராத வரைக்கும் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல். எல்லாத்தையும் குரூப்பாக உட்காந்துருப்பீங்க. சிவில்னா சிவில் கை தட்டுவீங்க, மெக்கானிக்கல்